அனைவருக்கும் வணக்கம். இந்த ரோஜா பூ பயிரிட்டதில் நிறையா பேர் நம்ம என்ன விதமான தவறுகள் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். ரோஜா பூ நட்டுறோம், பயிர் வளருது. என்ன நடக்குது அப்படின்னா, வாங்கி வைக்கிறப்ப பயிர் சின்னது, சரிங்களா? பட் பெருசாக வளரும்போது அதுக்கு வளர இடம் வேணும்ல. ரொம்ப நெருக்கி நடும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பயிரும் அந்த பயிரும் ஒன்றோட ஒன்று உள்ளே போகிறது மட்டும் இல்லைங்க, இப்படி போகிறதுனால அதிகமான பூக்கள் வராதுங்க. அதனால் முறையான இடைவெளி வேணும். ரெண்டாவது இடைவெளி என்ன, நம்ம நடந்து போகிறது. அது முள் உள்ள ஒரு பயிர், நடந்து போக கூட இடம் இல்லை அப்படின்னா எப்படி பூவை பறிக்கிறது? தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் இந்த பகுதியிலலாம் பார்த்தா வளரக்கூடிய ரோஜாவில் முறையான இடைவெளி இல்லாமல் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இடைவெளி அப்படிங்கிறது வரிசைக்கு வரிசை அப்படிங்கிறது 7 அடி அல்லது 8 அடி தேவையை பொறுத்து. மண் சரியாக நல்லா வளருங்க, என் மண்ணில் எது போட்டாலும் சூப்பராக வளரும்னா 8 அடிக்கு ஒன்று, இல்லை அளவாக தான் வளரும்னா 7 அடிக்கு ஒன்று, அப்படி வரிசை போட்டுக்கணும். அதே மாதிரி செடிக்கு செடியும் 3 அடி அல்லது 4 அடி அப்படி இடைவெளி வச்சுக்கணும். குறைஞ்சபட்சம் அப்படி வச்சுக்கணும். கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுப்ப கிளைகள் நிறையா இருக்கும், பயிர் வளர்ச்சி நல்லா இருக்கும். அப்போ நம்ம கவாத்து பண்ணுறதோ அல்லது அதிகமான பூக்களை வர வைக்கிறதோ இதெல்லாம் ரொம்ப எளிமையாக, இந்த இடைவெளிங்கிறது ரொம்ப முக்கியம். அடிப்படையில் அது வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த மூக்குத்தி ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகை செடியை வைக்கிறப்ப நீங்கள் இடைவெளியை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆனாலும் அதற்கும் இடைவெளி வேணும். ஏன்னா அதில் நிறைய கிளை வரும். அந்த கிளை வர்றப்போ புஷ்ஷுன்னு பெருசாக இருக்கும். அப்படி அது பெருகிறதுக்கு வழி இல்லாத மாதிரி நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று புகுந்து நம்ம இடைவெளி இல்லாதனால பூக்களோட விளைச்சல் வர்றது பெருசாக குறையுதுங்க. நம்ம பார்க்க வேண்டியது அதுதான். எண்ணிக்கை ஆர்டர் பண்ணுறப்பே கம்மியாக ஆர்டர் பண்ணும் அல்லது சரியாக ஆர்டர் பண்ணும். என்ன இடைவெளி வைக்க போகிறீங்க அதை முடிவு பண்ணி எத்தனை செடி வரும், 10 சென்ட்டுக்கு எவ்வளோ, அப்போ மொத்தத்துக்கு எவ்வளோ, அப்படி பார்த்து வாங்கணும். நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த புரோக்கர் மூலமாக தான் நீங்கள் வாங்குறீங்க. அவர் ஏதோ ஒரு நம்பர் விற்பனைக்காக ஒரு நம்பர் சொல்கிறாருன்னா அதை வாங்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நிறையா மிச்சம் இருக்கே அப்படின்ட்டு இது இந்த இடம் தானே ஒன்றும் பிரச்சனை வராதுன்ட்டு இடையில அங்கங்கே நட்டு வைக்கிறது. இது எதனால் நடக்குது அப்படின்னா, நம்ம அது ஆர்டர் பண்ணுறப்ப வரக்கூடிய தவறு. கொஞ்சம் தயவுசெய்து முயற்சி பண்ணி அது மாதிரி பண்ணாத மாதிரி பார்த்துக்கங்க சரிங்களா? கரெக்டான எண்ணிக்கையில் வாங்குங்க. அதை நடவு பண்ணும்போது முறையான இடைவெளி முக்கியம். ரெண்டாவது, மல்லிகைப்பூவோ முல்லைப்பூவோ சம்மங்கியோ ரோஜாவோ அதிகமான பூக்கள் வரக்கூடிய பயிர் அப்படிங்கிறப்ப மண்ணிலிருந்து கிடைக்கிற சத்தை எடுத்து தான் வளருது. அப்போ எடுக்க ஒரு இடத்துல குறையிறத திருப்பி கொடுக்கணும். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டாவது. ஒன்றுமே கொடுக்காம எனக்கு பூ வரலன்னா எங்கேருந்து வரும்? கீழே கொடுக்கணும். மூணாவது, பூ அப்படி கொடுக்குற சத்தில் என்ன சத்து இருக்கணும்? ஒரு பூவை நீங்கள் நல்லா பாருங்கள், பூ சாஃப்டாக இருக்கும், தலைச்சத்து. சாஃப்டாக இருந்தாலும் ஒரு ரிஜிடாக இருக்கும், ஒரு இறுக்கமான, சாஃப்டாகவும் இருக்கும், இறுக்கமாக இருக்கும். அப்படி நிற்கணும்னா என்ன வேணும்? சாம்பல் சத்து வேணும், சுண்ணாம்பு சத்து வேணும், அதுவும் வேணும். நல்ல மனம் வேணும், மெக்னீசியம் சத்து வேணும். அதுதான் நான் ஏற்கனவே பல பதிவுகளை சொல்லிட்டேன். சுவை கிடைக்கிறது, இந்த மாதிரி வாடை கிடைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளுக்கு இது முக்கியம். என்னது? மெக்னீசியம் முக்கியம். அடுத்து பூக்களோட வடிவம் பெருசாகணும். எனக்கு ரோஜா பெரிய சைஸ் கிடைக்கணும். அதான் அந்த போரான் சத்து வேணும். அந்த போரான் வேணும் அப்படிங்கிறப்ப எருக்கு இலை கரைசலில் இருக்க நன்மை என்ன? எருக்கில் போரானும் இருக்கும், மெக்னீசியமும் இருக்கும். நான் இப்போ சொன்ன ரெண்டுமே அதில் இருக்குது. அதை தரையிலையும் கொடுக்கலாம், தெளிக்கவும் செய்யலாம். ஒன்று அப்படி பண்ணணும். இல்லைங்க நமக்கு செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா கடையில் வாங்குகிறோம்னா சோலுபார் இல்லைன்னா மைக்ரோபோர் அந்த போரான் பவுடரை வாங்கி நம்ம கொடுத்துக்கணும். அப்படி நம்ம கொடுக்குறப்ப முறையான வடிவம் கிடைக்க நமக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அந்த வடிவம் நம்ம கொண்டுட்டு வந்துடணும். அப்போ கீழே மக்கின சாணம் கொடுக்கணும், மண்புழு உரம் கொடுக்கணும். அதே மாதிரி மேலே தெளித்து நம்ம இந்த
இப்போ நான் சொன்ன இந்த நுண்ணூட்ட பொருள்கள் எல்லாம் கொடுக்குறப்ப உங்களுக்கு எண்ணிக்கையும் கரெக்டாக இருக்கும், வடிவமும் கரெக்டாக இருக்கும், அதாவது அதிலிருந்து வரக்கூடிய லாபம் நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்கள். நிலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன விதமான திட்டமிடல் வேணுமோ கீழே நம்பரில் கேளுங்க, சொல்லித்தரேன். மீண்டும் சந்திப்போம்.